இருக்கட்டும், இவங்களா ஏங்க வந்திருக்காங்க? ஆமால, இவங்களா ஏங்க வந்திருக்காங்க? அதுவும் நம்ம கார்டினல் வர வந்திருக்காரு. ஆமா. என்ன பண்றானுங்க இவனுங்க? சரி நம்ம ஃபாதர் கிட்ட என்னன்னு கேப்போமா? ஏய், அவரே ஒண்ணும் புரியாம தெரிஞ்சு முடிச்சிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய். சரி, யாருக்கும் தெரியல, நானே சொல்றேன். கிறிஸ்மஸ் டே ஃபங்க்ஷன். ஏய், இயேசு பிறந்த நாளுன்னு சொல்லு. ஆமா, அதுக்கே இவங்களா இங்க வந்திருக்காங்க? ஏதோ நாடகம் நடத்த போறாங்கடா. ஐயோ, எது? நம்ம ஸ்கூல் கட்டினதுல இருந்து 120 வருஷமா ஒரே நாடகத்தை போடுறாங்களே, அதுவா? இல்ல ஏதோ ஸ்பெஷலா பண்ண போறாங்களா? என்ன டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பெஷலா பிரியாணி போட போறாங்களா? ஃபாதர் ரொம்ப காண்டாயிட்டாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஆமா ஆமா, வழக்கமா மனுஷங்க கடவுள்கிட்ட அவங்க வேண்டுதலை கேட்பாங்க. ஆனா இங்க கடவுளே ஒரு வேண்டுதலை சொல்லி அனுப்புறாரு. அது என்னதுடா? அதெல்லாம் சீன்ல கேட்பாங்க, வா வா. அருளறிந்தவரே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசை பெற்றவர். மரியா, அஞ்ச வேண்டாம், நீர் கடவுளின் அருளை பெற்றுள்ளீர். இதோ நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் சிறந்தவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை I'm a doctor, let me check. இவங்க லஞ்ச் ஏதாவது சாப்பிட்டாங்களா? ஓ, கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டால் என்றால் மயங்கிடுவா. இன்றைக்கு கனடாவுக்கு வெளிக்கிட வேணும். 15 hours ஜர்னி. ஃப்ளைட்ல இந்த மாதிரி ஆயிட்டால் என்றால் என்ன செய்வதென்றதும் ஒரே விசிறா கிடக்கு. இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. I think she's pregnant. உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் போகும் மறக்காம ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிராவல் பண்ணுங்க. Thank you so much டாக்டர். அப்படியே நிகழும். மேடம், உங்க சீட்ல போய் உட்காருங்க. சீட் மாதிரி உட்கார கூடாது. போங்க. சார், நீங்களும் உங்க சீட்டுக்கு போங்க சார். என்ன இது? மரியாள் கர்ப்பமாக இருப்பதாக பலரும் பேசிக்கொள்கிறார்களே. இனி எப்படி நான் திருமணம் செய்து கொள்ள முடியும்? மறைவாக அவளை விலக்கி வைத்து விட வேண்டியதுதான். விடிந்ததுமே இது செய்துவிட வேண்டும். யோசேப், மரியா கருவுற்று இருப்பது தூய ஆவியினால் தான். அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். கனவில் கண்டது உண்மையா? எதுவானாலும் சரி, மரியாள் என்னவள்? ஊராரின் பழிச்சொல்லுக்கு பயந்து அவளையும் அவள் வயிற்றில் வளரும் குழந்தையையும் ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம நம்மளால எந்த உறவையுமே தக்க வச்சுக்க முடியாது. கணவன், மனைவி, குழந்தைங்க, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, ஏன் நண்பர்கள் கூட நமக்கு அவங்க வேணும்னா கொஞ்சமாவது அவங்களுக்காக விட்டு கொடுத்து தான் ஆகணும். நமக்கு குடும்பம் வேணும், பிள்ளைங்க வேணும். ஆனா அதுக்காக ஒரு சின்ன தியாகம் கூட செய்ய மாட்டோம்னா அந்த குடும்பம் எப்படி நிலைக்கும்? சிதைஞ்சு போயிடாது? வேர் நான் பூனிதான் பூவே வாசம் வீசினாய் வாசம் என் சுவாசம் என்றும் நீதானே. உன்னை பார்த்தால் போதும் எந்த அழகு கொட்டி செல்லும். நான் மரியாளை மணப்பேன். மரியாள் மீது நான் வைத்திருக்கும் அன்பு கடைசி வரை என்னை அவளோடு கைப்பிடித்து அழைத்துச் செல்லும். இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப நல்லவர்ரா. யாரை பத்திடா சொல்ற? நம்ம ஜோசப்பு. ஊரே மரியாதை பத்தி தப்பா சொன்னாலும் அவர் நம்ப மாட்டேன்ட்டாரு பாத்தியா? என்னடா சமய பண்றானுங்க? Checkmate. Congrats. Ladies and gentlemen, there's an announcement. Nila Balasubramaniam has won the semi-finals and she's going to play in the finals with this gentleman John Jesudasan. Shall we give them a big hands? டேய், உடம்புலாம் ரொம்ப குத்துதுடா. எனக்கு மட்டும். ஏய், குழந்தை தூங்கிட்டு இருக்கல. சைலண்டா இருங்கடா. எனக்கு முதல்ல கட்டி விடு. என்ன குழந்தையோட அம்மா இன்னும் வரல? ஜெனி, டைட்டா கட்டுறா, அவுந்துற போகுது. நீ கையேறா, நான் கட்டுறேன். என்னங்க சொல்லுங்க. புதுசா ஒரு கை குழந்தை வந்திருக்கிறதா அநாதாசிரமத்துல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நம்ம போயிட்டு வந்துடலாமா? ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குங்க. நீங்க ஸ்கூலுக்கு வந்துருங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சது நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். சரிம்மா, வந்துடுறேன். ஓகே.
அருணா மேடம் ஒரு நிமிஷம். Attention please. Ladies and எங்கடா தேட இங்க இருக்கா? rapid chest final begins. The clock starts now. சாரி நீலா. நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு நம்பு நில உனக்காக தான் நான் ஒன்றும் கெட்டவே இல்லை. அஃபென்சிவா விளையாட ஆரம்பிச்சிட்டா. இனி அவளை ஒன்றும் பண்ண முடியாது. நாடகத்துக்குன்னு தான் சார் குழந்தைய கேட்டாங்க. நான் தர மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இவ்வளோ பெரிய தப்பு பண்ண துணி வாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். சார் இதெல்லாம் அந்த முருகோட பிளானாக தான் சார் இருக்கும். அவன் என்னைக்கும் இல்லாமல் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும் போதே எனக்கு டவுட்டு தான் சார். எல்லாம் நீங்கள் கொடுத்த இடம் இப்போ பார்த்தீங்கல்ல. அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? ஏய் ஜெனி, குழந்தை எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஐயோ மிஸ், குழந்தை லாஸ்ட் சீனுக்கு தான் மிஸ். இப்போ குழந்தை இப்போ ஜெயன் அம்மா, இன்றொரு இரவு மட்டும் உங்களது வீட்டில் தங்கிக் கொள்ளலாமா? மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக ஏற்கனவே நிறைய உறவினர்கள் வந்து தங்கியுள்ளார்களே, மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை அம்மா. வா மரியா. குழந்தை ரூம்ல தூங்கிட்டு இருக்கு மிஸ். ஐயோ நான் ரூம்ல இருந்தே வரேன். அங்க இல்ல. முருகு, குழந்தையை காணோம். ஐயா, முருகு, ஏய், என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி. தங்குவதற்கு இடம் வேண்டும். கொஞ்சம் கருணை காட்டுங்கள். மன்னிக்க வேண்டும், எங்கள் வீட்டில் இடமில்லை. மிஸ் மிஸ், என்ன சொன்னீங்க? என்ன? ஐயா, தங்குவதற்கு இடம் வேண்டும். எங்களது மாட்டுத் தொழுவத்தில் தான் இடம் இருக்கிறது. அது போதும் ஐயா. மிக்க சரி, நன்றி. வாருங்கள். என்னமா சொல்றீங்க? ஐயோ, குழந்தையை காணோம் ஜெனி. ரூம்ல இல்ல மிஸ். ஆமாண்டா, நீங்க எடுத்துட்டு வந்திருப்பீங்க. குழந்தை இங்கே இல்ல. நிஜமாவே குழந்தை காணாம போச்சா? அதுதானே நான் அப்படியே உங்க வேலையை பார்த்துட்டு குழந்தையை காணுமா? ரூம்ல தான் இருக்கு. மிஸ், இப்ப என்ன மிஸ் பண்றது? என்ன பண்றது? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போய் உங்க சீன் ஆரம்பிங்க. சார், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் கிடைச்சிருச்சுன்னா பெரிய டேமேஜ் இல்லாமல் காப்பாற்றிடலாம். அப்படி இல்லைன்னா சாரி சார், உங்கள் அனாதாசிரம லைசன்ஸை கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும். ஐயோ, அடுத்த சீனுக்கு ஏசு ஸ்டேஜுக்கு வந்தாகணுமே. முருகா, ஆதரவில்லாத குழந்தைகளுக்கு தானே நான் இவ்வளவு பண்ணுறேன். என்னை போட்டு இப்படி சோதிக்கிறியப்பா. உண்மையை சொல்லுங்க. ஓ, அனாத ஆசிரமத்துல இருந்து குழந்தைய திருடிட்டு வந்திருக்கீங்க, அப்படித்தானே? என்ன காரியத்தை பண்ணிருக்கேன்? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவராகிய மீட்பர் இன்று உங்களுக்காக பிறந்திருக்கிறார். வரும் குழந்தையை சென்று பார்ப்போம். செல்வம், வா. குழந்தை இன்னும் கிடைக்கல. சீனை கண்டினியூ பண்ணுங்க. ஏய், போகாதீங்க போகாதீங்க. நில்லுங்க 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 நில்லுங்க. பேசி சமாளிங்க. பிரியா,
என்னது பிரியாவா? ஆண்டவருக்கு நம்ம மேல் பிரியா, அது பிரியம் இல்ல. பாரு ஏஞ்சலே குழம்பிட்டாங்க. மேலோகத்துல என்ன கன்ஃபியூஷனோ. டைலாக் மறந்துட்டா விடு. போறவங்களை கூப்பிட்டு வச்சு கடுப்பேத்திக்கிட்டு நாங்க வரோம். ஏய் சொன்ன கேளுங்க, நில்லுங்க. திரும்பவுமா? குழந்தைய காணோம். போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. போ. எனக்கு தெரியும், நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க. டேய் நாங்க தான் எடுக்கலன்னு சொல்றோம்ல. கிளம்பு கிளம்பு. குடுறா குழந்தைய. எங்க போறீங்க? இப்பதானே சொன்னேன் யாரோ ஆண்டவர் பிறந்திருக்காருன்னு. அது சரி, அந்த குழந்தைய எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆமால, அந்த குழந்தை பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. குழந்தையே இப்பதான் பிறந்திருக்கு, அதுக்குள்ள எப்படிடா பேர் வச்சிருக்க முடியும்? மடையா. ஏமா தேவத மாதிரியாம பேசுற நீ சரியில்லை. இந்த வேலைக்கு உன்னை தப்பா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. வேற ஏன் குழந்தைய பத்தி கேட்டுக்கிறோம். நீ மேல போ. குழந்தை கிடைக்கல, சீனை கண்டினியூ பண்ணுங்க. இப்பதான் பிரச்சனை என்னன்னு புரியுது. அந்த குழந்தைய பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்ல. ஏதோ அற்புத குழந்தைன்னு சொன்னியே, அது என்ன தரும்? சுபா எல்லாம் தரும். காசு பணம் தருவாரா? பணமா? என்ன பணமா? பணம் தான் முக்கியமா? நாங்களும் எத்தனை காலமா தான் இதே மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறது. நாங்களும் படிச்சு பெரிய ஆளாக வேணாமா? இந்த காலத்துலலாம் படிப்பு ஃப்ரீ கிடையாது, எல்லாத்துக்கும் பணம் கட்டணும். ஏதோ இந்த மாதிரி ஒரு 2 ஸ்கூல்ல தான் இலவசமா ஏழை பசங்களுக்கும் அனாதை பசங்களுக்கும் படிப்பு சொல்லி தராங்க. விட்டா அதையும் கெடுத்துடுவாங்க போல இருக்கே. எல்லாம் நல்லதுக்காக தானே செய்யறேன். அப்புறம் ஏன் அர்த்தங்கள் உன்முத்தம் என்றே முத்தாட பித்தேறினேன். நீ பேசும் பாஷை கேட்டால் போதும், நான் கொண்ட எல்லா துன்பமும் தீரும். உன் பாதம் வீட்டில் வந்தால் போதும், உனக்காக வாழ்வேன் நான். ஹலோ அருணா, நான் வந்துட்டேன். எங்க இருக்க? நான் ஸ்டேஜ் பக்கம் தான் இருக்கேன். நானும் இங்க தான் இருக்கேன். இதோ வந்துடுறேன். சார் நான் கூவத்துல பார்த்த அதே பசங்க தான் சார். எல்லாம் திட்டம் போட்டு தான் இப்படி பண்ணியிருக்காங்க. வணக்கம். நாடகம் முடிஞ்சு போச்சுல, கிளம்பலாமா? ஆசமா போய் குழந்தைய பார்க்கணும். டைம் ஆச்சு, வா. குழந்தை.
அது இங்கே அனாதை குழந்தை இல்லை, சாமி சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சார். சாரி அக்ரேஷ், எனக்கே தெரியாம நாடகத்தில் என்னென்னமோ சேர்த்துக்கிட்டாங்க. ஒரே தப்பும் தவறுமா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. சின்ன சின்ன தப்பும் தவறுங்களும் இருந்தால் தான் ஸ்கூல் பிளே. நாமெல்லாம் அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கோம் இல்லையா? இந்த பசங்க என் ஸ்கூல் லைஃப் மெமரிஸ்க்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஐ தரோலி என்ஜாய்ட் த பிளே. என் மனசில் இருந்துக்கிட்டு இருந்த குழப்பத்தையும் இந்த பசங்க போய்கிட்டாங்க. எவ்வளோ ஏழை பசங்களுக்கும் ஆதரவு இல்லாதவங்களுக்கும் இந்த ஸ்கூல் உதவி பண்ணியிருக்கு. அதை நான் தடுத்துடக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ யுவர் கிரேஸ். தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு தேங்க்ஸ்? குழந்தைங்களுக்கு செய்கிறது இறைவனுக்கு செய்கிற மாதிரி தானே. இந்த உலகமே குழந்தைங்களுக்காகத்தானே. கடவுள் நமக்குன்னு கொடுத்த குழந்தை, நம்ம குழந்தை. ஐயோ, இவர் எப்ப இங்க வந்தாரு? படிப்பு ஒழுங்காக வரலன்னா ஆடு மாடு தாண்டா மேய்க்கணும்னு சொன்னேன். இப்போ ஸ்கூலுக்கு வந்து அதே தான் பண்ணுற மாதிரி இருக்கேன். கிறுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்ம் சொன்ன உடனே என் மனசை தோணிச்சது. எங்க மகள் எங்கிட்ட திரும்ப வந்துட்டா. உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜன்மம் தீரும். ஏன் அழகு குட்டி செல்லும், இறைவன் அவன் உருவம் எது நான் காண்கிறேன், நீதாது. உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜன்மம் தீரும். ஏன் அழகு குட்டி செல்லும். உன்னை அள்ளி நான் கொஞ்சும் போது அது போல சுகம் இங்கு ஏது. உனக்காக பூ பூக்கும் பூமி, உன தீண்ட மழையாகும் மேகம். சொர்க்கத்தின் துண்டொன்னு மண் மீது வந்தே கை நீட்டி விளையாட கண்டே. இன்பத்தின் அர்த்தங்கள் உன் முத்தம் என்றே முத்தாட பித்தேறினே. நீ பேசும் பேச்ச கேட்டா போதும், நான் கொண்ட எல்லா துன்பமும் தீரும். உன் பாதோ வீட்டில் வந்தா போதும், உனக்காக வாழ்வேன் நான். உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜன்மம் தீரும். ஏன் அழகு குட்டி செல்லும், இறைவன் அவன் உருவம் எது நான் காண்கிறேன், நீதாது. உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜன்மம் தீரும். ஏன்